மகா சிவராத்திரி விரிவான ஆன்மீக பதிவு. மாசி மாதத்தின் புனிதமான இரவு. உலகம் அமைதியில் மூழ்கிய நேரம். நிலவொளி மெதுவாக பூமியை நனைத்து கோவில்களின் மணியோசை மனதை அமைதியால் நிரப்புகிறது. அந்த இரவுதான் மகா சிவராத்திரி. சிவபெருமானின் அருளை உணர மனிதர்கள் விழித்திருந்து வழிபடும் தெய்வீக தருணம். சிவராத்திரி அன்று பக்தர்கள் விரதமிருந்து மனமும் உடலும் சுத்தமாக வைத்து சிவனை தியானிக்கிறார்கள். ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் எங்கும் ஒலிக்கிறது. கோவில்களில் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், விபூதி, புனித நீர் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஒவ்வொரு யாமத்திலும் நடைபெறும் பூஜைகள் மனிதனின் உள்ளிருளை அகற்றி ஞான ஒளியை அளிக்கும் என நம்பப்படுகிறது. புராணங்களில் கூறப்படுவது போல இந்த இரவு சிவபெருமான் தாண்டவமாடிய புனிதமான நேரம் என்றும் சிவபார்வதி திருமணம் நடைபெற்ற நாள் என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆகவே இந்த இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை நினைப்பது வாழ்க்கையிலுள்ள பாவங்களை நீக்கி ஆன்மீக முன்னேற்றத்தை தரும் என்று கருதப்படுகிறது. மகா சிவராத்திரி என்பது வெறும் திருவிழா அல்ல. அது நம்முள்ளிருக்கும் அகந்தையை விட்டு அமைதி, பக்தி மற்றும் ஆன்மீக உணர்வை பெறும் புனிதமான பயணம். அந்த இரவில் ஒரு மனமார்ந்த ஓம் நமசிவாய ஜபம் கூட வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாக கருதப்படுகிறது. ஓம் நமசிவாய. சிவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த சிம்பிள் காய் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.